வணக்கம் மாணவர்களே. 6ஆம் வகுப்பு பயிற்சி புத்தகத்திற்கான கணித பாடத்தில் 7வது பயிற்சித்தாளை நம்ம பார்க்க போகிறோம். முதல் பருவத்திற்கான கடைசி பயிற்சித்தாள் இது. தகவல் செயலாக்கம் பாடத்துக்கானது. பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1வது கேள்வி, 1, 4, 9, 16, 25 என்ற தொடரில் அடுத்து வரும் எண். இதுதான் நமக்கு கேள்வி. இதில் பார்த்தோம்னா முதல் எண் வந்து 1 ஸ்கொயர், அதாவது 1னுடைய வர்க்கம். அடுத்தது 2னுடைய வர்க்கம் 4, 2 2 4. அடுத்தது 3னுடைய வர்க்கம் 3 9. அடுத்தது 4னுடைய வர்க்கம் 4 16. அடுத்தது 5னுடைய வர்க்கம் 5 25. அடுத்தது 6னுடைய வர்க்கம் நமக்கு வரணும். அப்போ 6 × 6 6 6 36. அப்போ அடுத்து வரக்கூடிய எண் வந்து 36. 2வது கேள்வி, கொடுக்கப்பட்ட அமைப்பை உற்று நோக்கி 6வது படிநிலையில் தேவைப்படும் தீக்குச்சிகளின் எண்ணிக்கை. படிநிலை 1ல் 2 தீக்குச்சிகள் பயன்படுத்தியிருக்காங்க. படிநிலை 2ல் 4 தீக்குச்சிகள் பயன்படுத்தியிருக்காங்க. படிநிலை 3ல் 6 தீக்குச்சிகள் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது 1 2 2 2 4 3 2 6 4 2 8 தீக்குச்சி. 4வது படிநிலையில் 8 தீக்குச்சிகள் நமக்கு தேவைப்படும். அப்போ 5வது படிநிலையில் I2 10. 6வது படிநிலையில் 6 2 12. அப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய தீக்குச்சிகளினுடைய எண்ணிக்கை 12. 3வது கேள்வி, கொடுக்கப்பட்ட அமைப்பில் அடுத்து வருவது. முதல் படம் மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அங்கிருந்து 45 டிகிரி சாய்வாக இருக்குது. அங்கிருந்து 45 டிகிரி திரும்பி இருக்குது. அதாவது கடிகாரத்தினுடைய திசையில், கடிகாரம் முள் திரும்பும் இல்லைங்களா, அதனுடைய திசையில் 45 டிகிரிகள் திரும்பிக்கிட்டே வருது. அப்போ இங்கே இருந்து அடுத்து 45 டிகிரி கடிகார திசையில் திரும்பணும்னா இங்கிருந்து கொஞ்சம் கீழே வரணும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் பார்த்தோம்னா நமக்கு இந்த படம் தான். அம்புக்குறி வந்து சைடில் பார்த்த மாதிரி, கீழ்ப்பக்கமாக சைடில் பார்த்த மாதிரி இருக்கக்கூடியது. 4வது கேள்வி, கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள அரைவட்டங்களின் எண்ணிக்கை. இதில் எத்தனை அரைவட்டங்கள் இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8. இதில் வேறு எங்கேயுமே நமக்கு எந்த விதமான அரைவட்டங்களுமே இல்லை. அப்போ மொத்தம் 8 அரைவட்டங்கள் இதில் இருக்குது. 5வது கேள்வி, கொடுத்துள்ள படத்தில் முக்கோணங்களின் எண்ணிக்கை. இதில் இருக்கக்கூடிய முக்கோணங்களை என்னென்னோ முதல்ல நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய முக்கோணங்களை ஃபஸ்ட்டு எண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6. வெளிப்பக்கம் மட்டும் 6 இருக்குது. அதே போல் உள்பக்கம் 1 2 3 4 5 6. அப்போ 6 6 12 முக்கோணங்கள் இருக்குது. அடுத்தது இந்த பெரிய முக்கோணம், ஒரே முக்கோணமாக பெருசாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 13. இது வந்து 14 பெரிய முக்கோணங்கள் எடுத்துக்கிட்டோங்களா. இப்போ அடுத்தது நடுவில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். 14னா அடுத்தது இந்த முக்கோணம் எடுத்துக்கலாம். இது 15. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த முக்கோணம் 16. அதே போல் சைடில் இது 17. இது 18. அதே போல் இந்த பக்கமாக இது 19. இந்த பக்கம் போட்டோம்னா 20. மொத்தம் இதில் 20 முக்கோணங்கள் இருக்குது. சுருக்கமான விடை தருக. 6வது கேள்வி, படத்தை உற்று நோக்கி கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த படத்தில் இருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இதில் வட்டங்கள் மொத்தம் எத்தனை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட்டம் அப்படின்னா இங்கே 6வது நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது 1 மட்டும்தான் வட்டம். அப்போ வட்டங்களினுடைய எண்ணிக்கை 1. அடுத்தது செவ்வகங்கள். செவ்வகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துலையும் இங்கேயும் கொடுத்துருக்காங்க இல்லையா, 1ன்ற நம்பர் கொடுத்துருக்கக்கூடியது மட்டும்தான் நமக்கு செவ்வகங்கள். அப்போ இங்கே 1 இங்கே 1, மொத்தம் 2 செவ்வகங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது சதுரம். சதுரங்களினுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 2வது நம்பர் கொடுத்துருக்கக்கூடியது மட்டும்தான் சதுரம். அப்போ சதுரங்களும் நமக்கு 2 சதுரங்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. முக்கோணங்களின் எண்ணிக்கை. முக்கோணம்னு பார்த்திங்கன்னா 3வது நம்பர் போட்டிருக்கிறது எல்லாமே நமக்கு முக்கோணங்கள். இங்கே ஒரு 3, இதில் ஒரு 3, இங்கே ஒரு 3. அப்போ மொத்தமாக நமக்கு 3 முக்கோணங்கள் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து 7வது கேள்வி, கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த படத்தில் இருந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை வந்து நம்ம சொல்லணும். வட்டங்களின் எண்ணிக்கை. எத்தனை வட்டங்கள் பயன்படுத்தியிருக்காங்க? முகத்துக்கு ஒரு வட்டம், கண்ணுக்கு 2 வட்டம், மொத்தம் 3.
4 5 6 7 8 9 10 11 12 13 14. அப்போ பயன்படுத்தக்கூடிய வட்டங்கள் 14. சதுரம் சதுரம்னு பார்த்தோம்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய இது மட்டும்தான், நமக்கு ஒரே ஒரு சதுரம் மட்டும்தான். அடுத்தது முக்கோணங்கள். முக்கோணங்கள்னு பார்த்தோம்னா மூக்குக்கு ஒரு முக்கோணம், அடுத்தது உடலுக்கு ஒரு முக்கோணம். அப்போது 2 முக்கோணங்கள். இங்கே 3, இது 4, இது 5, இங்கே 6. மொத்தம் 6 முக்கோணங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. செவ்வகங்கள். செவ்வகங்கள்னு பார்த்தோம்னா 1 2, இது 3 4, இது 5 6, இங்கே 1 7. மொத்தம் 7 செவ்வகங்களினுடைய எண்ணிக்கை. 8வது கேள்வி, கொடுக்கப்பட்ட உருவத்தை வரைய தேவைப்படும் சதுரங்களின் எண்ணிக்கை. இதில் வந்து நமக்கு கார் மாதிரியான ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சதுர வடிவங்களை எங்கேயுமே பயன்படுத்தலை. அப்போ தேவையான சதுரங்கள் 0. 9வது கேள்வி, பின்வரும் படத்தில் இடம்பெறும் முக்கோணங்களின் எண்ணிக்கையை காண்க. இது நம்ம 5வது கேள்வியில் பார்த்த மாதிரியே தான். இதில் ஃபஸ்ட்டு பெருசுலேருந்து சின்னதுக்கு போய்க்கலாம். முதல்ல பெரிய முக்கோணம் 1 நல்லா தெரியக்கூடியது. அடுத்தது இது 2, அடுத்தது 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. அப்போ மொத்தம் நமக்கு 17 முக்கோணங்கள் இதில் இருக்குது. 10வது கேள்வி, கொடுக்கப்பட்ட படத்தில் முக்கோணங்களின் எண்ணிக்கையை காண்க. இதுலேயும் நம்ம முக்கோணங்களின் எண்ணிக்கையை தான் கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரே ஒரு பெரிய முக்கோணம் 1, தனித்தனியாக பார்த்தோம்னா 2 3 4, 2 2 சேர்த்து பாருங்கள், இது 5, அடுத்தது 6. மொத்தம் இதில் 6 முக்கோணங்கள் இருக்குது. நன்றி மாணவர்களே. வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். இதே போல் பருவம் 2ல் இருக்கக்கூடிய எல்லா பயிற்சி தாள்களுக்கான பதில்களும் உங்களுக்கு கொடுக்குறோம்.